தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 1 வருடம் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் என்னோட பலன்கள். இப்போ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய பயிற்சி ராசிக்கு 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு வரார். அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு உச்ச வீடு அவருக்கு. இது எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு 2023 இருந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க. 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இருந்து எடுத்துக்கலாம். ஒன்று 23 இல்லைனா 24 அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்தே குருவுடைய நகர்வுகள் 6, 7, 8 இந்த 3 இடத்துல இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இந்த குரு பகவான். சனி பகவானும் சேர்ந்து தான். ஏன்னா சனி நன்மை செய்யாது. ஒரு சில பேர் 7.5 சனியில் கூட நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு. இது தசா புத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தசைக்கும் வயசு ரீதியாக இப்போ 3 வருடம் நான் குரு தசை எடுத்திருக்கிறேன். அதன் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வரும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை நடக்குது. இந்த சனி தசை நடத்தக்கூடிய கிரகம் ராசிக்கு 5ல். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, படிக்கிற காலகட்டத்தில் இந்த சின்ன வயசில் வரக்கூடிய தசை இருக்கு இல்லையா, சனி தசைங்கிறது அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால், யாருக்கு எல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சனி தசையில் 22 வயசுக்குள்ளே ஒரு 18, 19லாம் நிறைய லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இன்னொன்று திருமணத்தை கொடுக்கறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போய் திருமணம் பண்ணுறது, அப்பா அம்மாவையே அவமானப்படுத்திட்டு திருமணம் பண்ணுறது, இல்லைனா சொல் பேச்சு கேட்காம நிறைய இப்போ தவறான வழிக்கெல்லாம் போகிறது. திருமணம் மட்டும் இல்லை, சொல் பேச்சு கேட்காம கூட ஒரு சில பேருக்கு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த சனி பகவான் நல்லது செய்கிற அமைப்பில் இருக்காது. அதாவது அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கும். அவரே அவயோகர் தான். அந்த சனி பகவானே இந்த ராசிக்கு அவயோகர் தான். லக்னத்துக்கும் அவயோகராக அந்த சனி பகவான் தசை நடத்தும் போது ஒன்று சுக்கிரன் சேர்க்கையோ அல்ல ராகு கேதுவோட சேர்க்கையோ, உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் கேது சேர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கை, இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மனசு ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஒன்று திருமண ரீதியாக 18, 19 வயசில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிடுறதும் இருக்குது. இது மாதிரி தவறான வழியில் போயிட்டு கெட்டு போகிறதும் உண்டு. அதாவது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாருக்கும் சொல்லலை, இது மாதிரி நடந்திருக்கலாம், நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அப்பா அம்மாவுடைய பேச்சு கேட்காம தவறான வழிக்கு போகிறது, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலைகளை கொடுத்துருக்கலாம். அது மாதிரி அமைப்பில் இருந்தால் மட்டும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஆனால் 2023 நிறைய பேருக்கு படிப்பு ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு. விசாக நட்சத்திரம் மட்டும் இல்லை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா படிப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. இப்போ கோச்சாரத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் வரும்போது இப்போ 6, 7, 8 7 மறைவு ஸ்தானம் கிடையாது. இருந்தாலும் அங்கே வரும்போது நேரடியாக இங்கே பார்ப்பார், இல்லைன்னு சொல்ல. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவருக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த படிப்பு ரீதியாக ஓரளவுக்கு உயர்வு பார்க்கலாம். நிறைய என்னை பொறுத்த வரைக்கும்னாக்கா விருச்சிக ராசிக்கு தான் முதன்மையான ஒரு நம்பர் 1 ராசி அப்படின்னாக்கா அந்த குரு பயிற்சிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி எதுனா இதுதான். எல்லா ராசிக்கும் நான் சொல்லவே மாட்டேன். எல்லா ராசியிலும் போய் பாருங்கள், நான் அதுமாரி வார்த்தையே நான் சொல்லியிருக்க மாட்டேன். விருச்சிக ராசிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா சனி பகவான் நல்லா இருக்கார். இது வரைக்கும் சனி பகவான் தான் உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தது, குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்ததுனால. இப்போ குருவே உங்களுக்கு ராசிக்கு பார்வை பதியுது. இன்னொன்று சனி பகவானுடைய நகர்வு இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இப்போதைக்கு இருக்கார். அவரோட நட்சத்திரத்திலையும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்திலையும் அந்த சனி பகவான் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. இந்த வருஷம் ஃபுல்லாக அதான் இருப்பார். இந்த குரு பயிற்சி ஃபுல்லாகவே அங்கே தான் இருப்பார்னு வச்சுக்கலாம். இப்போது உத்திரட்டாதி, ரேவதி இந்த 2 நட்சத்திரத்தில் தான் வக்ரம் ஆவார், வக்ர நிவர்த்தி ஆவார். அதாவது 2027 6ஆம் மாதம் வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்கிறார். இந்த 2027 6ஆம் மாதம் வரைக்கும் மீனராசியில் தான் சனி பகவான் இருக்கிறாரு. அந்த 2 நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்போ குருடைய நகர்வு உங்களுக்கு சிறப்பு. குருடைய பார்வை சனிக்கு படுது, அது ஒன்று ராசிக்கும் உங்களுக்கு பதியுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசிக்கு எடுத்ததெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸை கொடுக்க போகிறீங்க. ஏன்னா பாசிட்டிவாக சொன்னால் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நான் பாசிட்டிவாக சொல்லுவேன்.
நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. எல்லாரையும் வந்து நம்ம வெறுப்பேற்றுற மாதிரி அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். இந்த வருஷத்தில் அவங்க எதிர்பார்ப்பாங்க, நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வருஷத்தில் நம்ம மேலே இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை போயிடும். அதனால் அது மாதிரி நம்ம வந்து அள்ளி கொட்டக்கூடாது. இப்போ குரு நல்லா இருக்குது, ராசிக்கு குருவோட பார்வைங்கிறது சிறப்பு, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற காலகட்டத்தில் சிறப்பு, எதையுமே உங்களுக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட இப்போ படிப்பீங்க. படிக்கிற காலகட்டம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவில் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் படிச்சிருங்க. எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. எதிர்வரக்கூடிய தசைகள், அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் இருக்கு இல்லையா, நிறைய அவயோக தசைகள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை குருவே மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள், தெளிவான ஒரு வாழ்க்கை அமையும். வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரேன், திரும்ப திரும்ப அஷ்டமாதிபதி தசை நல்லது செய்யாது. 11ஆம் அதிபதி தசை அவரே வருவார், ஆனால் நன்மை செய்யாது. இந்த அஷ்டமாதிபதி தசை உங்களுக்கு வந்து யோகம் செய்யாத தசையாக இருந்து யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், அதாவது இந்த ராசிக்கு யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கணும், யோகாதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருக்கணும், 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால் சிறப்பு. அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருக்கணும், அதாவது நல்ல அமைப்பில் இருக்கணும், அவருக்கு மறையாமல் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த புதன் தசைங்கிறது பரவாயில்ல, ஏன்னா நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆனால் அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்தால், இன்னொன்று ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் கூட கொஞ்சம் வளர்ச்சிகளை கொடுக்காது, கஷ்டங்களை கொடுத்துட்டே வரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கூட, அதாவது புதன் தசையே சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, இப்போ நல்லாயிருக்கும். இப்போ குரு நல்லா இருக்காரு, உங்களுக்கு குரு ராசிக்கு பார்வை வர்றதுனால தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான எண்ணங்கள் இருக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். இப்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எதிர்காலத்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தோம், பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இப்போ வரும். இந்த குருடைய பார்வை அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்னா 23க்கு அப்புறம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. 23, 24, 25 ரொம்ப கஷ்டம். 2023 கஷ்டம், 24 ஒரு சில பேர் கஷ்டம். இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்களா, வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் ஒரு சில பேருக்கு வந்து வேலை இடமாற்றங்கள் கேட்குறீங்களா, அது கிடைக்கும். விசா கேட்கல, விசா பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீரும். க்ரீன் கார்டு இது வந்து ஒரு ஸ்டேபிளாக கிடைக்கல, ஒரு இடத்துல எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்கலனாக்கா அந்த க்ரீன் கார்டு பிரச்சனைலாம் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நான் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த குடியுரிமை கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு அந்த இடம் சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தீரும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை தான் இப்போ குரு பார்க்குறார், அது சிறப்பு. 5 குடைய கிரகம், அதாவது பூர்வ புனி ஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இவ்வளோ நாளாக அவர் சரியில்லாமல் மறைமுக ஸ்தானத்தில் இருந்தார், அதனால் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வந்து நேரடியாக உங்கள் ராசிக்கு பதியறதுனால அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, இடம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தியாகும், தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல் நிவர்த்தியாகும். உங்களுக்கு மேலே மேலே கடனாகிட்டே இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா அதிக முதலீடு பண்ணாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. என்னதான் வந்து ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இது எது வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டத்துலேயே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் எம்ப்ளாய்க்கு உங்களுக்கு சிறப்பு. 40 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த கேது பகவான் சுக்கிரனோட வீட்டில் இருந்தால், இன்னொன்று சனியோட வீட்டில் இருந்தால், இந்த தசைகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ குரு பார்வையும் சனியோட வீட்டுக்கு பதியுது, சனி பகவானுக்கும் குரு பார்வை இருக்குது. இப்போ கேது பகவான் வந்து சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசியாதிபதி இல்லைன்னு சொல்லலை, அதே 6ஆம் அதிபதியாக வராரு. எப்படி பார்த்தாலும் இந்த செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும், அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வழக்கு ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும். இன்னொன்று சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கூட, நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருந்தால் கூட, இந்த தசை அப்படிங்கிறது, அதாவது இந்த குரு பயிற்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம். இந்த டைமில் வந்து வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலைலாம் இப்போது ஒரு சில பேருக்கு வந்து 2023 கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே போயிட்டுருக்கோம். வேலை போய் வேலை கிடச்சிருக்கலாம், அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய மாற்றங்களை இந்த விருச்சிக ராசி பார்க்க போகிறீங்க.
9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தந்தை வழி சொத்து, தந்தை வழி ஆதரவு எல்லாமே கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். அது அடுத்து சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி, விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசை 47 வயசுலேருந்து இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 67 வயசு வரைக்கும் வரும். 67, 68 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர தசை வரும். இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையே செய்யும் சுக்கிர தசைங்கிறது. ஏன்னா துளாராசியை ஒட்டி வருது. ஒரு பாதம் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கும், அதாவது விருச்சிக வீட்டில் இருக்கும். அப்போது அந்த தசைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சுக்கிரன் அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. இப்போ வேலையில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த குடியுரிமை ப்ராப்ளம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ, வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல விசா பிரச்சனை, இது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரும். ஓரளவுக்கு மாற்றங்களை இந்த டைம் பார்க்கலாம். திடீர்னு ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு இடம் விற்கிறதோ, அப்படி இல்லைனாக்கா ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. குரு பயிற்சி ராசிக்கு உங்களுக்கு குரு பார்வை இருந்தாலே போதும். ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம். வேலையில் இது வரைக்கும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரும். இப்போது ஒரு எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, சக்ஸஸ் ஆகும். சகோதர வழியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வுக்கு வரும். அண்ணன் தம்பி, அதாவது எல்லாமே சகோதர சகோதரிகள் எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பேசாமல் இருக்கிறவங்க கூட இப்போ பேசுவாங்க. சொந்த பந்தங்களை நிறைய நெருக்கடிகள் அனுபவிச்சிருப்பீங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கும் போதெல்லாம் சொல்லவே தேவை, நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. சமுதாயத்தில் கெட்ட பேரெல்லாம் இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறும், நல்ல பேர் வரும். சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். வீட்டில் சுப செலவுகள் அதிகமாக உண்டு. சுபகாரியங்கள், அதாவது எல்லாமே உங்கள் பசங்களுக்கு சரி, திருமணம் கூடி வரல, அப்போ திருமணம் கூடி வரும். ரொம்ப நாளாக இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களோட டைம் அவங்களுக்கும் செல்லுபடி ஆகும். ஆனால் அவங்களுக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி, அவ்வளோதானே தவிர மற்றபடி சுக்கிர தசைங்கிறது சிறப்பு. நிறைய விரயங்களை கொடுக்கும். விரையாதிபதி தசை இல்லையா, 7 குடையவன், நிறைய விரயங்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் பண்ணணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக எல்லாத்துக்குமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சாதகமாக முடியும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து சூரிய தசை. 68 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சூரியன். இந்த சூரியன் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 10 குடைய கிரகம். இந்த தசையும் நல்லாயிருக்கும். சந்திர தசைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். சூரிய தசையும் சந்திர தசையும் அவ்வளோ சிறப்பு. செவ்வாய் தசை கூட இந்த ராசிக்கு யோகாதிபதி. 3 தசைக்குமே நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா இது ரிப்பீட்டட் வார்த்தை அடிக்கடி வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும் இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம். ராசிக்கு குருவோட பார்வை. இன்னொன்று, சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டில் சுப விசேஷம் நடக்கலைன்னா இப்போ நடக்கும். தெளிவான எண்ணம் இருக்கும், தெளிவான மனநிலை இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, உங்களுக்கு முயற்சிகளில் இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி தசை, பாகிஸ்தான அதிபதி தசை, ராசிக்கு 6 குடைவன் தசை, இதெல்லாம் கடன் பிரச்சனை இருந்தால் கூட அந்த கடன் பிரச்சனை தீரும். இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் அந்த பணம் லாக் ஆகிருக்கோ அந்த பணம் லாக் ஆகிருந்தால் வரும். வராத பணம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 1 மாதம் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சிக்கு. சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க இல்லையா, சொத்துக்கள் ரீதியாக, அதாவது பூர்வீக சொத்து இல்லைனா சகோதர சகோதரர்கள் வழியாக இந்த சொத்து விற்கணும்னு பார்க்குறோம். ஆனால் ஒருத்தர் கூடி வர மாட்டாப்புல, ஒருத்தர் பேச்சு கேட்க மாட்டாப்புல, அதனால் கொஞ்சம் ஏடாகுடம் பண்ணே இருக்காப்புல அப்படின்னா இப்போ கூடி வருவாங்க. அந்த சொத்து ரீதியாக ஒரு நல்ல ஒரு வருமானம், இப்போ விற்றுட்டு இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, இது மாதிரி நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையும் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. நன்றி.